Exercise 10.3 ஆரம்பிக்கலாம். So 10.3 the first question, find the angle between two vectors a and b with magnitude root 3 and root 2 respectively having a dot b equal to root 6. Okay, so இப்போ இந்த எக்ஸசைஸ்ல நம்ம பார்க்க போற ஃபார்முலா வந்து angle between two vectors. So angle between two vectors. So angle between two vectors ஓட ஃபார்முலா வந்து equal to cos theta. Okay, so இதுதான் ஃபார்முலா. So cos theta equal to a vector dot b vector divided by modulus of a vector into modulus of b vector. Okay, so இதுதான் உங்களுக்கு angle between two vectors ஓட ஃபார்முலா. Okay, so இப்போ நமக்கு a vector dot b vector ஓட வேல்யூ கொடுத்துட்டாங்க. இப்போ நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது modulus a modulus b உங்களுக்கு क्वेश्चनல கொடுத்தாங்க. ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் மட்டும் தான் பண்ணனும். So cos theta equal to a vector dot b vector equal to எவ்வளவு கொடுத்திருக்காங்க உங்களுக்கு root 6 ன்னு கொடுத்துட்டாங்க. divided by modulus a ஏனா magnitude கொடுத்துட்டாங்க. So modulus a equal to எவ்வளவு root 3 into modulus b ஓட வேல்யூ எவ்வளவு கொடுத்துட்டாங்க 2 ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, so இது ஜஸ்ட் நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி கேன்சல் பண்ண அவ்வளவுதான். So இந்த root 6 எப்படி போடலாம் root 3 into root 2 எப்படி மல்டிப்ளை பண்ணலாம் 3 into 2 ன்னு போடலாம். So அதுதான் root 3 into root 2 சாரி root 3 into root 2 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். அதே மாதிரி divided by root 3 into 2 எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம் நம்ம root 2 into root 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ 6 வந்து root 3 into root 2 ஸ்ப்ளிட் பண்ணலாம். ஸோ root 3 அப்படியே போட்டிருக்கேன். 2 வந்து root 2 into root 2 தான் 2. ஸோ இந்த root 3 கேன்சல் ஆகிடும், root 2 கேன்சல் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துடும் உங்களுக்கு 1 divided by root 2. ஓகே, ஸோ cos theta equal to 1 divided by root 2. ஓகே, ஸோ அப்போ வந்து cos theta எந்த வேல்யூ போட்டால் உங்களுக்கு 1 by root 2 வருதுன்னு தெரியணும். ஓகேவா? ஸோ தீட்டாவோட வேல்யூ உங்களுக்கு 45 டிகிரி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் காஸோட வேல்யூ 1 by root 2 வரும். ஸோ அப்போ வந்து cos theta equal to pi by 4. therefore cos theta equal to 1 by root 2 என்ன வந்துரும் cos pi by. ஓகே, ஸோ cos 45 ஓட வேல்யூ தான் 1 by root 2. sin 45 1 by root 2 தான், cos 45 1 by root 2 தான். ஸோ இப்போ இந்த cos கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ ஆங்கிள் theta equal to எவ்வளவு வருது உங்களுக்கு pi by 4. Okay, so therefore angle between two vectors theta equal to answer என்ன வருது உங்களுக்கு 5 by 4. Okay, so next second question பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டினும் சேம் மாதிரி இருந்தால் உங்களுக்கு. ஸோ ஃபைண்ட் தி ஆங்கிள் பிட்வீன் வெக்டர், ஃபைண்ட் த ஆங்கிள் பிட்வீன் வெக்டர்ஸ். ஸோ ரெண்டு வெக்டரோட வேல்யூ கொடுத்தாங்க அவங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு I வெக்டர் மைனஸ் 2j பிளஸ் 3k வெக்டர், I வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 3k வெக்டர் அண்ட் இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்கன்னா 3i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் k வெக்டர். ஸோ 3i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் k வெக்டர். ஓகே, ஸோ இந்த ரெண்டு வெக்டருக்கும் ஆங்கிள் கண்டுபிடிக்க கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இதை ஏன்னு எடுத்துக்கிறோம். ஸோ a வெக்டர் ஈக்குவல் டு i வெக்டர் மைனஸ் 2j வெக்டர் பிளஸ் 3k வெக்டர். நெக்ஸ்ட் இது என்ன எடுத்துக்கிறோம் bன்னு எடுத்துக்கிறோம். ஸோ b வெக்டர் ஈக்குவல் டு 3i வெக்டர் minus 2j vector plus k vector. Okay, so for cos theta angle between two vectors, angle between two vectors cos theta equal to a vector dot b vector by modulus of a vector into modulus of b vector. ஓகேங்களா? ஸோ a vector dot b vector முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ a vector dot b vector equal to ஸோ I vector minus 2j vector plus 3k vector into b vector. ஸோ 3i vector minus 2j vector plus k vector. ஓகே, ஸோ இதில் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் ஏற்கனவே, பேசிக் ஃபார்முலா தான். ஸோ I vector
இன்டூ ஐ வெக்டர் ரெண்டுமே சேமாக இருக்கும்போது உங்களுக்கு என்ன வரும் 1. சேம் அதே மாதிரி தான் ஜே வெக்டர் இன்டூ ஜே வெக்டர் ஈக்குவல் டு 1, கே வெக்டர் இன்டூ கே வெக்டர் ஈக்குவல் டு 1. இன்கேஸ் மாறி வருது ஐ வெக்டர் டாட் ஜே வெக்டர் ஈக்குவல் டு 0. அதே மாதிரி ஜே வெக்டர் டாட் கே வெக்டர் ஈக்குவல் டு 0. மாறி வரும்போது உங்களுக்கு 0, சேமாக வரும்போது உங்களுக்கு 1 வரும். ஓகே, ஸோ இப்போ கவனிங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஐ வெக்டரும் ஐ வெக்டர் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ தான் சொன்னேன் ஐ வெக்டர் மல்டிப்ளை பண்ணும்போது 1. ஸோ இங்கே ஏற்கனவே உங்களுக்கு என்ன இருக்குது, கோஎஃபிஷியன்ட் 1. ஸோ 1 into 3 equal to 3. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு ஜே வெக்டர் இன்ட்டு ஜே வெக்டர் இன்ட்டு 1. ஸோ -2 into -2 equal to +4. நெக்ஸ்ட் கே வெக்டர் இன்ட்டு கே வெக்டர் ஈக்குவல் டு 1 +3 into 1 equal to +3. ஸோ 3 + 3 6, 6 + 4 10. இதுதான் உங்களுக்கு a vector dot b vector. ஸோ a vector dot b vector equal to 10. ஸோ நெக்ஸ்ட் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மாடுலஸ் a vector மாடுலஸ் b vector. ஸோ மாடுலஸ் a vector is equal to root of a ஓட வேல்யூ 1 square. ஸோ நெக்ஸ்ட் -2 square. ஸோ நெக்ஸ்ட் 3 square. ஓகே, ஸோ 1 square என்ன வந்துடும் 1 + 4 + 9. ஓகே, ஸோ என்னது 1 + 4 + 9. ஓகே, ஸோ 9 + 1 10, 10 + 4 14. ஸோ இதுதான் உங்களுக்கு என்னது மாடுலஸ் a வெக்டர். நெக்ஸ்ட் மாடுலஸ் b வெக்டர் கண்டுபிடிக்கிறோம். ஸோ மாடுலஸ் b வெக்டர் equal to square root of 3 square -2 square plus 1 square. Okay, so 3 square 9 plus 2 square 4 plus 1 square 1. So 9 plus 1 10, 10 plus 4 14. Okay, so modulus a vector 14 na, modulus b vector 14 na. So இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்றோம். So ஃபார்முலா என்ன இருக்கு உங்களுக்கு, cos theta equal to a vector dot b vector. ஸோ இதுதான் உங்களுக்கு ஃபார்முலா. ஸோ cos theta equal to a vector dot b vector. a vector dot b vector equal to என்ன நமக்கு தெரியும் 10. 10 divided by என்ன இருக்கு மாடுலஸ் a vector மாடுலஸ் b vector. மாடுலஸ் a vectorோட வேல்யூ √14 தான் இன்டூ மாடுலஸ் b vectorோட வேல்யூ √14. ஓகே, ஸோ அப்போ மல்டிப்ளை பண்ணும்போது 10 divided by √14 into √14 ஓட வேல்யூ 14. ஓகே, ஸோ இப்போ இதை கேன்சல் பண்ணோம்னா 5 2s are 10, 7 2s are 14. ஓகே, ஸோ cos theta equal to 5/7. cos theta equal to so cos theta equal to 5/7. Therefore theta equal to cos inverse of 5/7. Okay, therefore angle between two vectors, angle between two vectors is cos inverse of 5/7. Okay, thank you.